அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களையெல்லாம் வச்சு அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு சமயம் அவர் பாலைவனம் வழியாக ஒட்டகத்தில் போய்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஒரு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. ஒட்டகம் தடுமாறிச்சு. இவர் திசை மாறினார். திசை தவறி எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணலை, எங்கே போனாங்கன்னு தெரியல. இவர் ரொம்ப பயந்து போயிட்டார். அங்கேயும் எங்கேயுமா அலைஞ்சு தெரிஞ்சார், வழியே தெரியல. பசி வயத்தை கிள்ளிச்சு. அப்போது ஒட்டகத்தின் முதுகில் இருந்த ஒரு மூட்டை கண்ணில் போட்டது. அதை கீழே இறக்கினார். ரொம்ப ஆவலோடு பிரித்து பார்த்தார். சாப்பிட்றதுக்கு உள்ளே ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடினார். அது வரைக்கும் கண்ணில் படாத ஒரு அபூர்வமான பை ஒன்று கண்ணில் பட்டது. ஆமாம், அதில் ஏதாவது இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சி அவசரமாக அதை பிரித்தார். அந்த பையில் இருந்தது என்ன தெரியுமா? விலை உயர்ந்த முத்துக்கள். இந்த நிலையில தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிட்றதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். எந்த நேரத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமாக கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன்கிறது. சாப்பாடே இல்லாத இடத்துல வெறும் பணத்தையோ நகையோ வச்சுக்கிட்டு இருந்தா அதை சாப்பிட முடியுமா? அப்படிங்கிறது தான் அதில் உள்ள கருத்து. தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.